Glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Hosanna, 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 Hosanna in the Lord. Praise be the name of the Lord. கர்த்தர் நல்லவர். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா என்ற பாடலை நாம் பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். Hosanna, Jayame, Hosanna, Jayame, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake. Hallelujah, Turi Mahimai, Hallelujah, Turi Mahimai, Hallelujah. தேவனுக்கு ஏதாவது நாம் மகிமை செலுத்துவோம். Hallelujah, Turi Mahimai. இயேசு ராஜா, Yesu Raja, Inga Raja, Yesu Raja, Inga Raja, it's the portrait. Hosanna, Jayame, Hosanna, Jayame, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake. Urvanga Sundavanda, like Ashtan. நமக்கு பயமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பனம் உடனே. Hosanna, Jayame, Hosanna, Jayame, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake. Yesu Raja humne செல்கிறார். Hosanna கீதம் பாடுவோம். Yesu Raja humne செல்கிறார். Hosanna கீதம் பாடுவோம். வேதம் சொல்கிறோம். Hosanna, Jayame, Hosanna, Jayame, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake, Hosanna, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake, Hosanna, Hosanna, Jayam Namake, Hosanna, Jayam Namake. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அந்த பூலோகத்தில் தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதம். Turn your Bibles to John chapter 12. யோவான் 12ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 12. 12ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்த்து வந்து புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். Hallelujah. Hallelujah. They took
palm branches and went out to meet him. குருத்தோலைகளை கையிலே பிடித்துக்கொண்டு அவரை எதிர்கொண்டு போய் பார்த்தார்கள். They shouting, "Blessed is he who comes in the name of the Lord." உரத்த சத்தமாய் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். Blessed is the King of Israel. இஸ்ரவேலின் ராஜா என்று அவரை போற்றினார்கள். Now this is the time of Passover festival. இது பஸ்கா பண்டிகையினுடைய காலம். Each man has to, bring an animal. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டும். A lamb for each family. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்று கொண்டு வர வேண்டும். If a household is too small, then they have to share the lamb with others. இல்ல அந்த குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பமா இருந்தா ரெண்டு குடும்பமாக சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு வருவாங்க. The animal must be 1 year old and it should be a male animal. அந்த மிருகத்தினுடைய வயது ஒன்றாக இருக்க வேண்டும். அது ஒரு ஆணா இருக்க வேண்டும். It should not be a defected one. ஆனால் அது பழுது இல்லாத நோய் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். It can be a sheep or a goat. அது ஒன்று வெள்ளாடாக இருக்கலாம் அல்லது செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம். And the people who apply the blood on the top and on the sides of the door frames. அந்த ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் எல்லாம் பூசுவார்கள். The Lord will pass over the houses of Israelites. இஸ்ரவேலருடைய இல்லங்களை கர்த்தர் கடந்து போவார். They were all saved. அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். When you apply the blood of Jesus Christ, இயேசுவினுடைய இரத்தத்தை நீங்கள் தெளிக்கும் பொழுது we are saved. நாம் காப்பாற்றப்படுகிறோம். Amen. Amen. Because in the blood of Jesus Christ we have the victory. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. Blood of Jesus Christ cleanses us all from all sins. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Hosanna means save us, O Lord. ஹோசன்னா என்றால் என் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று பொருள். And that's the reason he came into this world to save us. அதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார் நம்மை ரட்சிக்கும்படியாக. If you read those sacrifices in Deuteronomy chapter 16. உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள பலிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது In the Old Testament we see different types of blood sacrifices. பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான இரத்த பலிகளை நாம் பார்க்கிறோம். Different types of offering sacrifices. பலவிதமான காணிக்கைகளையும் நாம் அங்கே It பார்க்கிறோம். was the Lord who told the Israelites to follow those sacrifices. இப்படிப்பட்ட பலிகளை எல்லாம் செலுத்தும்படி கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். But in the New Testament, புதிய ஏற்பாட்டு காலத்திலோ Jesus Christ fulfilled every sacrifice that has been done in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட எல்லா பலிகளுடைய பூரணமாக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். Hallelujah. Hallelujah. Jesus Christ is the fulfillment of the Old Testament. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல். He said without shedding of blood there is no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. He said that's the reason I came. அந்த காரணத்தினாலே நான் வந்தேன் என்று சொன்னார். I will shed blood for you. உனக்காக நான் ரத்தம் சிந்துவேன் என்று அவர் சொன்னார். And he went up to the cross at Calvary. கல்வாரி சிலுவைக்கு அவரே சென்றார். He shed all his blood. தம்முடைய ரத்தம் எல்லாம் சிந்தினார். From the head to the soles of his feet. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் Cleansing us from every sin. எல்லா பாவங்களார நம்மை கழுவி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That is why people shouted Hosanna in the highest. ஆகவே தான் மக்கள் அவரை ஹோசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். Blessed is he who comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Blessed is the King of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் When the ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். blood of the lamb was sacrificed, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பலியிடப்படும் பொழுது the Lord told Moses celebrate the unleavened bread. Feast of unleavened. கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லி இருந்தார், நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று. Because it was on this very day that I have brought you division out of Egypt. ஏனெனில் இந்த நாளில் தானே நான் எகிப்திலிருந்து உங்களை வரவழைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Exodus chapter 12 verse 26. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். The Passover lamb that was slaughtered refers to Jesus Christ who came as a lamb of God. ஆட்டுக்குட்டியானவராக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கிறது. Slain for the entire world. முழு மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. And as we said, without shedding of blood there is no remission of sin. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. So we see that Jesus entered triumphantly into Jerusalem. இயேசு கிறிஸ்து ஜெயமாக எருசலேமுக்குள்ளே நுழைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். He has come to Jerusalem many times. பலமுறை அவர் எருசலேமுக்குள்ளே வந்திருக்கிறார். But this time it was not easy for him to take the road. ஆனால் இந்த முறை எருசலேமுக்குள்ளே அவர் வருகிற பாதை அது கடினமான பாதை. Because no man ever looked so forward to the death and the agony of a cross. சிலுவை மரணத்தினுடைய வலியும் கொடூரத்தையும் எதிர்பார்த்து ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. If you read Bible, Luke chapter 9 verse 51. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி His face bore the mark of the inner struggle and determination of his soul.
அவருடைய முகத்திலே முகநாடி வேறுபட்டது, உள்ளத்திலே அவருடைய உறுதி காணப்பட்டது. In Mark chapter 10 verse 32. மார்க் 10:32 பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே The போனார்கள். disciples were so scared and they went behind Jesus. இயேசுவுக்கு பின்னாக போன சீஷர்களுக்கு தெரியும், ஆகவே அவர்கள் பயந்து கொண்டே போனார்கள். Because this was the road which Jesus had to walk alone. ஏனென்றால் தனிமையில் செல்ல வேண்டிய பாதை இயேசுவுக்கு இது. Because it was a Passover time and festival. ஏனென்றால் அது பஸ்கா பண்டிகையினுடைய காலம். The city was crowded with people. ஜனங்களாலே பட்டணம் நிறைந்திருக்கிறது. People from Palestine was there, all over the world. பாலஸ்தீனா நாட்டிற்குள்ளே எல்லா நாட்டிலிருந்து மக்கள் இருக்கிறார்கள். All of the world Jews, they came and they thronged into that city. உலகம் எங்கிலும் இருந்து யூதர்கள் அங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள். Every Passover, lamb has to be slain and the blood was sacrificed in the temple. இப்பொழுது தேவாலயத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் வெட்டப்பட்டு அங்கே தேவாலயம் முழுவதும் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. And now we see that religious, the religious feelings are very tense. And இப்பொழுது அங்கே மிக தீவிரமான மத சடங்குகளும் மத உணர்வுகளும் உயர்ந்திருக்கிற ஒரு காலகட்டம். in this situation Jesus is coming into Jerusalem. இந்த காலகட்டத்தில் எருசலேமுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நுழைகிறார். He walked straight into the midst of his enemies. தம்முடைய சத்துருக்கள் கோட்டைக்குள்ளே அவர் நுழைகிறார். Hallelujah. Hallelujah. He came to cleanse the temple of Jerusalem. எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிப்பதற்காக வருகிறார். The reason he came into this world is to cleanse our lives. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்வை To சுத்திகரிப்பதற்காக, save our lives, to redeem our lives, நமது வாழ்வை மீட்டுக் கொள்வதற்காக, ரட்சிப்பதற்காக, to sanctify every sin எல்லா பாவங்களற நம்மை கழுவி through சுத்தமாக்குவதற்காக the blood of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால். And in this time chief priests and Pharisees have given orders இந்த முறை பிரதான ஆசாரியரும் அங்கே இருக்கிற வேதபாரகரும் கட்டளை saying கொடுத்திருந்தார்கள். that if anyone see the man Jesus, இயேசு என்கிற மனிதனை நீங்கள் காண்பீர்களானால் they should let them know. அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தார்கள். Because they were so eager to catch him and kill him. அவரை பிடித்து கொல்லுவதற்கு அவர்கள் வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். But in the book of Luke chapter 19 verse 20, லூக்கா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் we see that the Lord arranged everything ahead. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்பாகவே ஆயத்தம் பண்ணி He வைத்திருந்தார். sent his disciples, தம்முடைய சீஷர்களை முன்பாக அனுப்பி இருந்தார். telling them, there will be a donkey like அங்கே கழுதை கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். He said, which no man has taken a ride on that. ஒரு முறையும் ஏறிராத ஒரு கழுதை என்று சொல்லுகிறார். Probably Jesus had long ago arranged all these things. இவைகள் எல்லாம் கர்த்தர் முன்பாகவே ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார் என்று நாம் He told எண்ணிக்கொள்ளலாம். disciples, if anybody asks you, யாராவது கேட்டால் சீஷரிடத்தில் சொல்ல say the சொல்லியிருந்தார், Lord needs it. கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். Hallelujah. ஹல்லேலூயா. So the Jesus entry into Jerusalem was an act of supreme courage. எருசலேமுக்குள்ளே இயேசு நுழைகிறது என்பது ஒரு தைரியமான ஒரு வீரமான செயல். You see, people that Christ has given us all authority and command. இயேசு கிறிஸ்து நமக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் How கொடுத்திருக்கிறார். many believe that? எத்தனை பேர் இதை He நம்புகிறீர்கள்? has not given us a spirit of fear. பயப்படுவதற்கு மறுபடியும் பயத்தின் ஆவியை தரவில்லை. He boldly stepped into Jerusalem. தைரியமாக தன்னை கொல்லப் போகிறவரிடத்தில் செல்லும்படி The religious feelings were so intense, மதவாதிகளுடைய மத உணர்வுகள் உச்சத்தில் இருக்கும்போது இயேசு but நுழைகிறார். he came with the purpose to cleanse the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்தை கழுவும் நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து வந்தார். We should have that same boldness. அதே தைரியம் நமக்கு வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம். Hallelujah. Hallelujah. To share the gospel of Jesus Christ, இயேசுவினுடைய நற்செய்தியை சொல்லுகிற தைரியம் நமக்கு to வேண்டும். proclaim his name, அவருடைய நாமத்தை அறிவிக்கிற தைரியம் no நமக்கு matter வேண்டும். what government rule they bring in. என்ன அரசு ஆண்டாலும் சரி, எதை பற்றியும் கவலை இல்லை. Hallelujah. Hallelujah. So Jesus used he came into Jerusalem with an act of supreme courage, தைரியமாக வீரமான ஒரு மனிதனாக தைரியசாலியாக இயேசு அங்கே and he நுழைகிறார். used dramatic and a symbolic action. அது ஒரு அடையாளமாகவும் ஒரு ஊமையாகவும் அதை செயல்படுத்துகிறார். What was that? அது என்ன? Coming on a donkey. ஒரு கழுதையின் மீது ஏறி வருகிறார். Hallelujah. Hallelujah. So that people would know, மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக. because action speaks louder than what you say, right? ஏனென்றால் பேசுவதை பார்க்கிலும் செயல் அது தீவிரமாக பேசும். நான் செய்யறது மாதிரி நீங்க செய்றீங்களா? Are you doing what I'm doing? செய்வீங்களா? சரின்னு சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த எக்ஸாம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் now put your finger like this. ஓகே, நான் செய்கிற மாதிரியே செய்யணும், எடுக்கக்கூடாது, சரியா? ஓகே, bring this finger to your head. நான் என்ன சொன்னேன்? அதான் action speaks louder than what you say. ஹெட்னா ஹெட்ல வச்சிருக்கணும்ல.
நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, he used dramatic symbolic action. அவர் வந்து அடையாளமா அவர் செய்யும் போதே அவர் எல்லாத்தையும் பேசிடுறாரு. Whenever the Lord does something, he does something. ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செஞ்சாருன்னா தெளிவா தான் செய்யறாரு. Hallelujah. Hallelujah. To do a great miracle. பெரிய அற்புதம் செய்யும்படி. In Zechariah chapter 9 verse 9. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Zechariah prophet said, behold, your king is coming to you mounted on a donkey. இதோ உன் ராஜா கழுதையின் மீது ஏறி வருகிறார். The donkeys are called the beast of burden. இங்கே நம்ம கழுதை பாரம் சுமக்கிற மிருகம் என்று அழைக்கப்படுகிறது. In those days in Besanagar they had a big pond. பெசநகர்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு அந்த காலத்துல. All these vannas used to come and wash clothes. வண்ணாந்துறை பக்கத்துல வண்ணான்கள் எல்லாம் வந்து அங்க வந்து துணி துவைப்பாங்க. There used to be lots of donkeys, people bring in there. ஃபுல்லா அந்த கழுதையா தான் இருக்கும். Load full of dirty clothes, they wash there. ஆமா, எல்லா அழுக்கான துணிகளையும் அங்கே That's why it's called Vannandurai now. அங்க அதனாகவே அது வண்ணாந்துறை என்று. So they call the beast of burden. அது பாரம் சுமக்கிற ஒரு மிருகம். But in Jesus time it was called a noble beast. இயேசுவினுடைய காலத்தில் அது ஒரு மரியாதைக்குரிய மிருகமாக இருந்தது. In Judges chapter 12 verse 14. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் There was a man called Abdon. ஆப்தம் என்கிற ஒரு மனிதன். He had 40 sons and 30 grandsons. அவனுக்கு 40 மகன்களும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். And those days now if you have lots of donkeys then you are a very rich person. அந்த நாட்களில் நிறைய கழுதைகள் இருக்கிறவர்கள் பணக்காரர்கள். In these days you have donkeys, people will call something else. நீங்க வீட்ல நீங்க கழுதை கட்டி வச்சிருந்தா வேற ஏதோ கூப்பிடுவாங்க நம்மள. But you see the kings rode on the donkeys. அங்க ராஜாக்கள் பாத்தீங்கன்னா கழுதையின் மீது ஏறி வருவார்கள். Because they came in peace. சேன சமாதானத்தை அறிவிக்கிற செய்தியோடு ராஜாக்கள் வருவார்கள். So the entry of Jesus was to claim that he is the king of kings and the king of the lords of lords. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்பதற்கு அடையாளமாக ஒரு ராஜாவை போல அவர் கழுதையின் மீது ஏறி வருகிறார். So Jesus came upon the donkey of peace and not upon the horse of war. யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய குதிரையின் மீது ஏறி வராமல் சமாதானத்தின் செய்தி அறிவிக்கிற கழுதையின் மீது ஏறி வந்தார். And he is coming into Jerusalem upon a donkey. ஒரு கழுதையின் மீது ஏறி எருசலேமுக்குள்ளே அவர் நுழைகிறார். Making one last appeal. கடைசியாக அறைகூவல் விடுப்பதற்கு Many times he appealed to the city of Jerusalem. நிறைய முறை எருசலேம் பட்டணத்திற்கு அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார். Jerusalem, Jerusalem. எருசலேமே எருசலேமே. How many times he came to call you? எத்தனை முறை உன்னை அழைப்பதற்காக நான் வந்தேன். But you are not willing. உனக்கோ மனதில்லாமல் போனது. And he is making a last appeal now. கடைசியாக அவர் அறைகூவல் விடுக்கிறார். Coming on a donkey. கழுதையின் மீது ஏறி வருகிறார். Will you at least now accept me as his savior? இப்பொழுதாவது நீ என்னை ஏற்றுக்கொள்ள கூடாதா? And enthrone me within your heart. உன்னுடைய உள்ளத்திலே நீ சொல்ல கூடாதா? This is the reason he came into Jerusalem. இந்த காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே He வந்தார். came to Jerusalem to cleanse the city. பட்டணத்தை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே In வந்தார். John chapter 12 verse 3 to 7. யோவான் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 7ஆம் வசனத்தில் You will find probably Jesus was speaking about his coming crucifixion. அவருடைய நடக்க போகிற சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார். When he was having dinner with Lazarus. லாசரோடு கூட அவர் உணவு அருந்தும் பொழுது Mary and Martha. மரியாளும் மார்த்தாள். Mary was a kind-hearted woman. மேரி மிகவும் இரக்கமுள்ள ஒரு சகோதரி. Very compassionate woman. மிகவும் மனதுருக்கமுடைய ஒரு சகோதரி. Perhaps she was noticing a look of pain in Jesus' eyes. இயேசுவினுடைய கண்களிலே வலி இருக்கிறதை அவளால் காண முடியும். Maybe this time Mary thought Jesus is not talking about any parable. இந்த முறை இயேசு கிறிஸ்து ஊமையாக பேசவில்லை, அவர் நிஜம் உண்மையை பேசுகிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். He means what he means. அவர் சொல்றது அவர் உணர்ந்துதான் சொல்லுகிறார் என்று இயேசுனுடைய கண்களை படித்தாள். So he was talking about his coming crucifixion. அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அது நிஜம், ஊமை அல்ல. Immediately she got up and went and got an expensive perfume. உடனடியாக அவள் சென்று விலையேற பெற்ற நலதத்தை அவள் எடுத்துக்கொண்டு And she opened that perfume. அந்த நலதத்தை அவள் திறந்து And she poured it on his knees. இயேசுனுடைய கால்களிலே ஊற்றினாள். And on his feet. அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். And wiped them with her hair. தன்னுடைய தலை முடியினாலே அவரை துடைத்து விட்டார். What Mary did to Jesus. மேரி அவருக்கு செய்தது was carried to the ends of the earth. இந்த செய்தி உலகத்தின் கடைசி பரியந்தம் கொண்டு போகப்படும் என்று இயேசு வாக்குரைத்திருந்தார். And to the ends of the times. காலம் முடியும் மட்டும் இந்த செய்தி அறிவிக்கப்படும் என்று இயேசு அறிவித்திருந்தார். So what you do for Christ. கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ will be carried to the ends of the earth. அது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கொண்டு போகப்படும். He did great things to you.
அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை We were செய்தார். all sinners one day. நம்ம எல்லோரும் பாவிகளா இருந்தோம். We were lost in this world. இந்த உலகத்திலே தொலைந்து போனவர்களா இருந்தோமே. What good thing that we have done that Christ should come and save us. கிறிஸ்து வந்து நம்மை ரட்சிப்பதற்கு என்ன நன்மை நாம் செய்து விட்டோம். But still he came down. இருப்பினும் அவர் நமக்காக வந்தார். He came in search of the lost. அவர் இழந்து போனதை தேடும்படி இயேசு வந்தார். He left the 99 and he came behind one sheep that was lost. இருக்கிற 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டின் பின்னே அவர் ஓடி அலைந்தார். That sheep is you and me. அது நீங்களும் நானும் தானே. He saved us. நம்மை ரட்சித்தார். He redeemed us. நம்மை மீட்டுக் கொண்டார். He removed all our sins. பாவங்களை எல்லாம் நீக்கினார். He removed all the curses. சாபங்களை எல்லாம் நீக்கினார். Every sickness and disease. எல்லா வியாதிகளையும் அவர் நீக்கினார், சுகமாக்கினார். What are we doing for நாம் என்ன Christ? செய்கிறோம் கிறிஸ்துவுக்காக? Mary, மரியாள் she got an expensive perfume. வெளியேறப்பட்ட நலதத்தை அவள் கொண்டு வந்தாள். Wiped Jesus' feet and இயேசுவுடைய பாதங்களை அவள் துடைத்து விட்டாள். what she did அவள் செய்தது was remembered. அது நினைவு கூற. What you do for Christ, கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ you have a great reward in the heavens. பெரிய பலன் உண்டு பரலோகத்திலே. நினைவு கூறப்படும் No பரலோகம். matter what it is, அது எதுவாக இருந்தாலும் சரி, but do it with the joy. Hallelujah. மனதார சந்தோஷமாக Do it இயேசுவுக்காக for the செய்யுங்கள். glory of the Lord. தேவனுடைய மகிமைக்காகவே செய்யுங்கள். Hosanna in the highest. உன்னதத்திலே ஹோசன்னா. John chapter 12 verse 30. யோவான் 12 அதிகாரம் 13 வசனம். It means save us, O God. எங்களை Redemption. ரட்சியும் ஆண்டவரே, மீட்டுக்கொள்ளும். Savior. ரட்சியும். You see, these palm leaves is mostly commonly used in Indian festivals, right? குருத்தோலை இந்திய பண்டிகைகள் திருவிழாக்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படும். Sometimes people they take this bananas, வாழை flowers, பூக்கள் and also the leaves, வாழை இலை, வாழைப்பூ, flowers. பூக்கள். They all take this and they go to the temple for doing some pujas. பூஜை செய்வதற்கு இவையெல்லாம் கொண்டு செல்வார். எதுக்கு கோகனட் எடுத்து போறாங்க தெரியுமா? கோகனட், வாழை, பூ, பழம். கோகனட் மேல என்ன இருக்கும்? நாறு. ஆமா, நாறுனாலே டேஞ்சர் தான். இந்த நாறு உடிச்சிட்டா ஓடு இருக்கும், ஹார்டா இருக்கும்ல, அதனால தான் அடிக்கிறாங்க. சாப்பிட்டு வந்து நான் உடைக்க தேவையில்லை. அந்த மாதிரி படிக்கும் பொழுது அதை படிக்கிறதுக்காக வரல. நம்ம வேதம் என்ன சொல்லுது? ஆஃபர் யுவர் லிவிங் பாடிஸ் as a living sacrifice. உங்களை நீங்களே ஜீவ பலியாக படைக்கும்படி நம்மளே படைக்கிறோம். ஆமென். ஆமென். அதுதான் அர்த்தம். அப்ப அதை என்ன செய்யணும்? அந்த நாரை முதல்ல எல்லா நாரையும், ஆமா, மாமியார் நாறு, குழந்தை நாறு, எல்லா நாரையும் என்ன செஞ்சிடணும்? அது மீன் பண்ணல. பட் நமக்குள்ள இருக்கிற செத்த பரிமள தைலத்துல ஒழிச்சுனா என்ன இருக்கும்? நம்ம அந்த மாதிரி எல்லா நாரையும் பிடிங்கிட்டு உடைந்த உள்ளத்தோடு, இல்ல எப்படி உடைந்த உள்ளம் உடைக்கணும். உடைச்சாதான் அது என்ன? இந்த ஹார்ட் ஹார்ட்டட். நீங்க you see many people are hard hearted. நிறைய பேருக்கு கடினமான ஒரு இதயம். Many are addicted to some kind of sins. ஏதோ ஒரு பாவத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடப்பார்கள். They are not able to come out வெளியவும் வர முடியல. because they are hard hearted. உள்ளம் கடினப்பட்டு கிடக்கிறது. ஆகவே தான் அதை எடுத்து என்ன செய்யணும்? உடைக்கணும். தேவனுடைய சமூகத்துல உடைந்த உள்ளத்தோடு வரும்போது, உடைஞ்சோன்னா என்ன வரும்? தண்ணி வரும், தேங்காய் தண்ணி. அது போல when our heart is broken, நம்முடைய கடினமான இதயம் உடையும் போது tears should come through our eyes. கண்களில் இருந்து கண்ணீர் தான் வரும். Why? ஏன்? Because Lord, we surrender life to Jesus, asking for His forgiveness. ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தவருடைய மன்னிப்பை நாம் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம கண்ணில் என்ன வரணும்? அதுக்காக தான் உடைக்கிறாங்க. ஆமென். இன்னொன்று பார்க்குறோம், flowers are very soft in nature, right? பூக்கள் மிருதுவானது. ஆமா, அது வந்து அதாவது அந்த பூவை போல நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். எரிச்சல் ஆவி, கோபத்தின் ஆவி, பொறாமை ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன இருக்கக்கூடாது வாழ்க்கையில. பூவை போல, அதுக்கு தான் அந்த பூவை போய் படைக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை மாற்றும் கடவுளே, ஆண்டவனே என்று அவங்க கூப்பிட்டு போறாங்க. அப்ப பூ வந்து வாசனை உள்ளது இல்லை? Flowers always gives a nice fragrance. அப்படி லார்ட் we pray to Lord, ஆண்டவரே இப்படி போல ஒரு நல்ல ஒரு fragrance உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுவும். அதுக்கு தாங்க படிக்கிறாங்க. அடுத்தது வந்து we see they go and give this வாழைப்பழம் கொடுக்குறாங்க. பழம் எதுக்குன்னு பார்த்தோம்னா கனி நிறைந்த வாழ்க்கையாக, இந்த பழத்தை போல ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை எனக்கு
குடும்பாண்டவரே. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? இப்படி போய் ஒப்பு கொடு. கனி இல்லாத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற கனி கொடு. மிகுந்த கனி கொடுத்ததுனால் பிதா மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. And this is the reason Christ came. இதற்காகவே இயேசு வந்தார். And this is the reason the Israelites used to know they take these palm branches. இஸ்ரவேலர்கள் இந்த காரணத்திற்காகவே குருத்தோலைகளை singing before the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பாடினார்கள். Saying, blessed is he who comes to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Saying, Lord, save us, you have come into this world. இரட்சியும் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வந்தவரே, you save us because you have come into this world and redeem us. வந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்காக வந்த இரட்சகரே, எங்களை இரட்சியும். Read Psalm 118 verse 25 and 26. சங்கீதம் 118 அதிகாரம் 25 26 வசனங்கள். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Save us, O Lord. எங்கள் ஆண்டவரே, எங்களை இரட்சியும். Grant us success. எங்களுக்கு வெற்றியை தாரும். Blessed he who comes in the name of the Lord. From the house of God வருகிறவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உம்மை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படட்டும். We are all the privileged children in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். How many believe that? எத்தனை பேர் நம்புறீங்க? Because he came and he saved us. ஏனென்றால் அவரே வந்து நம்மை ரட்சித்தார். Saved us from every hell, death and grave. எல்லா மரணம், பாதாளம், நரகத்திலிருந்து இயேசு நம்மை ரட்சித்தார். Saved us from every sin. எல்லா பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். From every curse, sickness and எல்லா disease. சாபங்களும் வியாதிகளிலிருந்து நம்மை நோய்களிலிருந்து And he has blessed us. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். David says, grant us success, O Lord. எங்களுக்கு வெற்றி கட்டளையிடும் கர்த்தாவே. Blessed is he who comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படட்டும். From the house of God we bless you. கர்த்தருடைய வீட்டிலிருந்து அவருடைய நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். What a mighty God we serve. இப்படிப்பட்ட வல்ல தேவனை நாம் He சேவிக்கிறோம். said, you don't bring any blood sacrifice. நீங்க எந்த இரத்த பலிகளையும் கொண்டு வர தேவையில்லை. Don't bring any calf blood or goat blood. எந்த ஆட்டு ரத்தமோ அல்லது கண்ணுக்குட்டியின் ரத்தமோ தேவையில்லை. He said, I will shed my own blood. என்னுடைய சொந்த ரத்தத்தை நான் கொடுப்பேன். He shed his precious blood. ரத்தத்தை கர்த்தர் வார்த்தார். And the blood of Jesus Christ we are the victor. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கு. There is power in the blood of Jesus. கர்த்தருடைய ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. ஹalleluya. That is how the Israelites were delivered. அப்படித்தான் இஸ்ரவேலர்கள் விடுதலை அடைந்தார்கள். God said, apply my blood on the doorposts and the frames. ஆண்டவர் சொன்னார், வாசக்கால்களிலும் நிலைக்கால்களிலும் எங்கிலும் இந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் பூசுங்கள். So that your firstborn will be saved. அப்பொழுது உங்களுடைய தலையீற்றுகள் எல்லாம் காப்பாற்றப்படும். In the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்திலே every addiction will leave. எல்லா விதமான அடிமைத்தனங்களும் விடுதலையாகும். In the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினாலே every arguments and quarrels in your home leave. உங்க வீட்டில் இருக்கிற தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் விலகும். In the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினாலே people are getting saved. மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். They are saved, they are healed, they are delivered. அவர்கள் சுகமடைவார்கள், விடுதலை அடைவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. Confess the name, the blood of Jesus. இயேசுவுடைய ரத்தத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, upon your home, உங்களுடைய வீடுகளிலே சொல்லும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் மீது, upon your husband, your wife, கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் மீது, because in the blood of Jesus, இயேசுவுடைய ரத்தம் cleanses us from all sin. எல்லா பாவத்திலிருந்து நம்மை நீக்கி சுத்தமாக்குகிறது. Brings deliverance. நமக்கு விடுதலையை தருகிறது. Brings joy. நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. Hallelujah. Hallelujah. That is why we sing Hosanna. ஆகவே தான் உன்னதத்திலே ஹோசன்னா என்று பாடுகிறோம். Blessed is he who comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறோம். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறோம். Reason he came into this world to save people. ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். God so loved the world for he gave his only begotten son. இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கொடுத்தார். Whoever believes, யார் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார், whether he is a Hindu, Christian, Muslim, அவன் இந்துவோ, இஸ்லாமியரோ, அவன் கிறிஸ்தவனோ அல்லது சீக்கியனோ, middle class, ஏழையோ, பணக்காரனோ, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவனோ, அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற எவனும் have everlasting life. அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. We all have everlasting life. நாம் அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் இருக்கிறது. We just have to hold on to the faith till the end. விசுவாசத்தை இறுதி வரை பற்றிக் கொள்ள வேண்டும். Hold on to Jesus. இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும். He will never leave us nor forsake. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். Lord bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். Let's all stand together. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் and pray. நாம் ஜெபிப்போம். Amen. Thank you, Jesus. கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவரே, நான் எரிந்து பிரகாசிக்கிற மகனாக மகளாக என்னை மாற்றும். ஆமென். இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உண்டுதான்.
உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த விசுவாசத்தை நான் கலந்து விடாதபடிக்கு தேவனை உறுதியாக பற்றி கொண்டேன். உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லும்போது மாம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை கண்கள் நிச்சயம், அதுதான் உலகம். ஆகவே நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் எழுப்பி பிரகாசிக்கணும், இந்த ஒளியில நான் நடக்கணும். அதை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இயேசு வந்த நோக்கமே நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக. என்னோட குடும்பம் சுத்திகரிக்க வேணும், என்னோட வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும் என்று ஒப்பு கொடுக்கும். எல்லாருக்கும் உயர்த்தி தேவனுக்கு ஆண்டவரே, confess the blood of Jesus. சொல்ல அறிக்கை செய்வார். இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லலாமா? இயேசு ரத்தம் ஜெயம் சத்தமாக, இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன், புதிய பலன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். குடும்பத்து மேல வைக்கிற ஆண்டவன், என் பிள்ளைகளை மேல வைக்கிறேன், மனைவி மேல வைக்கிறேன், கணவன் மேல வைக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். Thank you Lord. Worship your name. இருந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் நீயும் வரை இருந்து கொண்டே இருப்பேன், இருந்து கொண்டே
பெரியவனாக்கி உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கி உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கி உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி. Father, we worship your holy name. பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிறோம். You came into this world to save us from our எங்களை sins. ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தீர். Thank you for saving our lives, எங்கள் வாழ்வை எல்லாம் ரட்சித்தபடி நான் நன்றி சொல்லுகிறேன். that we could sing Hosanna in the highest, உன்னதத்திலே ஓசன்னா என்று எங்களை பாட வைத்தீர். because he saved us, O Lord. எங்களை ரட்சித்தீரே அப்பா. Praise your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். Help us to stand firm and faith till the end, விசுவாசத்தில் முடிவு பரியந்த உறுதியாக நிற்க உதவி till செய்யும். you come நீர் வருகிற வரைக்கும் to be a great witness for Christ, பெரிய சாட்சியாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். to live for Christ. கிறிஸ்துவுக்காகவே வாழ உதவி செய்யும். Just like Paul says, for me to live is Christ and to பவுல் die is சொல்லுவது gain. போல, நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, சாவு எனக்கு ஆதாயம். For I no longer live, இனி நான் அல்ல, but Christ lives in me. கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். That Jesus always lives in my life. இயேசு எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் வாழ்வார். That Christ lives in my home. என்னுடைய இல்லத்திலே இயேசு எப்பொழுதும் ஜீவிப்பார். Wherever we are, நான் எங்கே இருந்தாலும் that Jesus Christ lives. இயேசு என் மூலமாக அவர் வாழ்வார். Hallelujah. அல்லேலூயா. Because he lives, அவர் உயிரோடு இருக்கிறபடினால் we can face tomorrow. நாளை தினத்தை தைரியமாக சந்திப்பேன். Hallelujah. அல்லேலூயா. For he said, I'll never leave you nor அவர் forsake சொல்லி you. இருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். Lord, we thank you for your word. இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் May அப்பா. all your children, your people be blessed. உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் Be ஆசீர்வதிக்கப்படுவார்கள். strengthened in faith. விசுவாசத்திலே உறுதிப்பட்டிருப்பார்களாக. Grow strong in fellowship. ஊழிய ஐக்கியத்திலே பலப்படுவார்களாக. Grow strong more in knowing your word, O Lord. உங்களுடைய வார்த்தை அதிகமாக அறிந்து உங்களுடைய வார்த்தையிலே பலப்படுவார்களாக. Lay a strong foundation in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு உறுதியான அஸ்திவாரம் அவர்களுக்கு So that when உண்டாகட்டும். you came, we will be taken away with you, Jesus. நீர் வரும் பொழுது இவர்களும் எடுத்துக்கொள்ளப்படும்படி இவர்களை பலப்படுத்தும். Thank you for glorifying your word. உங்களுடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தினபடி நான் நன்றி. We give you praise, glory, and honor. உமக்கு நாங்கள் சகல துதிகன மகிமையை In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. May be seated.